நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. டிடிவிக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தஞ்சாவூர் எங்க ஊருக்காரரு. உங்க ஊர்னாலும் தஞ்சாவூர்லயே நிக்கணும்ல. நீ சரியான ஆம்பளை, நாங்க மன்னார்குடியில நாங்க தான் டான் அப்படின்னா நீ அங்க நில்ல. டெபாசிட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா. சசிகலாவும் டிடிவியும் சேர்ந்து அம்மாவை கொண்டாங்கன்னு சொல்லி 2 வருஷம் தர்மயுத்தம் தமிழ்நாடையே குழப்பினாரு. அவரும் இவங்களும் கூட்டணி. இதே டிடிவியை கொண்டு போய் டெல்லியில் வச்சு சுகேஷ்னு ஒருத்தர பணம் கொடுத்தத வச்சு இடியும் டெல்லி போலீஸும் கூப்பிட்டு வச்சு குமரி திகாரில் வச்சிருந்துச்சு. இப்போ இவங்க 3 பேரும் கூட்டணி. இது எப்படி மக்கள் நம்புவாங்க? இவெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு தெரியல, கோவம் தான் வருது. இப்போ இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கொஞ்சம் குழாவுறதை பார்க்குறது எனக்குலாம் ஆபாசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்து உடன்பிறவா சகோதரர்கள் போல இவர்கள் வலம் வருவதை அப்படியே நம்பிக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்க இந்த மக்கள் முட்டாள்கள் என்ற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் போய் என்னைக்கு அண்ணாமலை காலில் வந்து தொட்டு கும்பிட்டாரோ அந்த ஒரு, அதாவது 2008 வரைக்கும் அதிகபட்ச நம்பிக்கை வந்து டிடி மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் அதிகபட்சமாக என்ன ஏமாத்தினான்னு தெரியல. ஆனால் அம்மா வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு ஏமாற்றத்தை இவர் பண்ணியிருக்காரு. டெல்லிக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு, மயிலாப்பூருக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு, டிடிவிக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு. யார் யார்கிட்டலாம் வேணுமோ ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஆளை உட்காந்து வச்சு காலில் விழுகிற நபர் தான் ஓபிஎஸ். சொந்த ஊர்ல கவுன்சிலருக்கு நிக்கணும்னு ஜெயிக்க சொல்லுங்க ஓபிஎஸ். நீங்க சொல்றத எனக்கு மிரட்டி உன்னை வந்து நீ போய் நில்லு, நீ நின்னா அதிமுக உடைக்கலான்னு ஒரு கர்நாடகால இருந்து வந்த ஒரு போலீஸ்காரன் சொல்றான்னா உனக்கு அறிவு வேணா? ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சசிகலாவை சாக்கடைன்னு சொன்னார். எனக்கு நீங்கள் 1000 திட்டுங்க, சசிகலாவை நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, சொத்து செத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள், குடிசை இருக்கும்போது சாக்கடை தண்ணி தூக்கி அணைக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னார். நீங்கள் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை என்னால் டைஜஸ்ட். அண்ணாமலைக்கு பெரிய முட்டாள் அது தெரியும்ல, அப்புறம் ஏன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? அண்ணாமலை வந்து எப்படி வேணா மோல்டு பண்ணிக்கலான்னு. ஆனா அண்ணாமலை இவங்கள்ட்ட இல்லாத விஷயம் ஒண்ணு அண்ணாமலை என்ன இருக்குன்னா, உதயநிதி அளவுக்கு ஒரு அருவருப்பா பேசுறது. எப்படி இவங்க எல்லாம் இப்படி வளர்ந்து நிக்கிறாங்கன்னே தெரியும். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்து பேச இருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் தேனி தொகுதியில் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார், தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். தேனி தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி என்பது தெரியும். ஏன் அந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கிறது, களத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்தெல்லாம் நம்மிடம் விரிவாக பேச உள்ளார் திரு நிர்மல்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட எலெக்ஷன் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக நீங்கள் நேரம் கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தொகுதி மற்றும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதை விட வெற்றி பெற்று அதிமுகவை கைப்பற்றுவது தான் எங்களது நோக்கம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பார்வையில் இருந்து பார்த்தீர்கள் என்றாலும் இந்த தொகுதி முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. சார், ஃபஸ்ட்டு இந்த களம் எப்படி இருக்குது? நீங்கள் தொடர்ந்து 15-20 நாட்களாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். களம் எப்படி இருக்கிறது? அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ட்டு தான் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள். தேனி யூஸ்வலாக தேனி அந்த சவுத் இந்த பார்லிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி உள்ள தொகுதி. இதில் 80% நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னம் அதிகமாக ஒரு ஊறி போன ஒரு ஏரியா. ஏன்னா இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் இங்கே ரெகுலராக நின்ன தொகுதிகள். ஆண்டிப்பட்டி தொகுதி, அம்மா முதல்ல போட்டியிட்ட போடி, அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியில் இருந்தாங்க. இது மாதிரி இது எல்லாமே ரெட்டலை. எந்த கிராமத்தில் போனீங்கனாலும் சாதாரணமாக இன்னும் அவங்களுக்கு வந்து இங்கே எம்ஜிஆரும் அம்மாவும் உயிரோடு இருக்காங்கன்ற ஒரு நினப்பில் தான் எல்லோரும் இருப்பாங்க. நான் கூட ஒரு டவுன் உள்ள ஸ்டீப்பாக ஒரு ஃபாரஸ்ட் வரைக்கும் போனேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ எம்ஜிஆர் இப்போவும் இருக்காரு, அம்மா இப்போவும் இருக்காங்க, அந்த நினப்பில் தான் மக்கள் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஊறி போன ஒரு தொகுதி. இதில் ரெட்டலையில் ஜெயிச்சவங்க தான் இப்போ இருக்கிற நிற்கிற எல்லாருமே, எல்லா கேண்டிடேட்டும் டிடிவியும் சேர்த்து தங்கத்தமிழ் செல்வன் சேர்த்து. எப்போ இதுலேருந்து ரெட்டலையிலேருந்து மாறி போய் தங்கத்தமிழ் செல்வன், ஏன்னா அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் படித்த பெரிய பாடம் ரெட்டலையிலேருந்து மாறி போய் ரெட்டலை எழுத்து நின்னார்ல, அன்னைக்கு தான் வந்து அவர் அதிகப்படியாக கேவலமாக தோற்ற தொகுதி. ஏன்னா அப்போ அது நடந்த நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் நானும் பார்ட் ஆஃப் இட் நாங்கள் பேசியிருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ இந்த அண்ணாமலை இன்னைக்கு கொடுக்குறாரு ஹைப்பு, இந்த மாதிரி நான் பயங்கரமாக இருக்கேன், அலைங்கிறாங்களே, இதை விட 10 மடங்கு பில்டப் கொடுத்தவர் தான் டிடிவி. அப்போ கொடுத்த பில்டப்லாம் டெல்லி வரைக்கும் ஆடி போச்சு. என்னமோ இது இங்கே தமிழ்நாடே வந்து டிடிவி பின்னாடி ஒரு 5000 பேர் நைட்டு 12 மணிக்கெலாம் ஓடிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு டிடிவி பில்டப் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அவர் சிஎம் மாதிரியே ஒரு தோரணையில் கான்வாய் செட்டப்லாம் போட்டு சுற்றின காலம்லாம் இருக்குது.
தானே ஒரு சிஎம் ரேஞ்சில் கூட இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கன்னா அண்ணன் கான்வாய் வந்துட்டு இருக்குன்னு அந்த மாதிரி அவராக ஒரு பில்டப்பை கொடுத்து சுற்றிட்டு இருந்தார். அந்த காலத்தில் அன்னைக்கு வந்து பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி ஒரு இருந்த டைம் ஏடிஎம்கேல. ஏன்னா ஏடிஎம்கே அப்போ இருந்த ஒரு 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 பெரிய சேஞ்சஸில் இருந்துச்சு. பிஜேபி கூட கூட்டணி இருந்தது. அதில் ஒரு பெரிய லெவலில் வெறுப்பு இருந்தது. ஏன்னா பிஜேபி அப்போ வந்து உள்ளே வர முடியாத டைமில் 2019 பெரிய ஆன்டி இன்கம்பன்சியோட அப்போ நின்ன தேர்தலில் நாங்கள்லாம் நினச்சோம் ஏதோ இங்கே வந்தோடனே ஒரு பெரிய அந்த ஒரு முக்குளத்தோர் அப்படின்னு ஒரு பெரிய இதில் வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பயங்கரமாக ஓட்டு அப்போ எம்பிக்கு நிற்கிறாரு. தங்க தமிழ்ச்செல்வன் 19 நீங்கள் சொல்கிறது 2019. ஆல்ரைட். ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த டைமிங். ப்ளீஸ் 2019 தங்க தமிழ்ச்செல்வன் நீங்கள் நிற்கிறாரு. நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 பை எலெக்ஷன். ஒன்று அவர் அதிமுக நிற்கிறார், அப்போ அமமுக நிற்கிறார். அமமுக குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். முதல் ரெட்டலை எதிர்த்து நிற்கிறார். ஓகே, ரெட்டலை எதிர்த்து நிற்கிறார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி இருக்கு ஏடிஎம்கே. பிஜேபியோட மொத்த ஆன்டி இன்கம்பன்சியும் ஏடிஎம்கே மேலே இருக்கு அப்போ. ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட 2 பை எலெக்ஷன், ஆண்டிப்பட்டியும் பெரியகுளம் பை எலெக்ஷனை இவர் எம்பிக்கு நிற்கிறார். 2 தனி கேண்டிடேட்டு. பெரும் பணம். நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் இருந்த அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி கைப்பற்றப்பட்டதுன்னு செய்தி வந்துச்சு, ஒரு ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து பணங்கள் எரிக்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது சர்ப்ளஸ் ஆஃப் கேஷ் வாஸ் ஸ்பெண்ட் அந்த டைமில். எல்லாம் பண்ணியும் அவர் வந்து நான் மண்ணின் மைந்தன், நான் முக்குளத்தோர், நாங்கள் வந்து என்னது சசிகலாவின் உறவினர்கள், நாங்கள் சின்னம்மா, எல்லா கதையும் விட்டு பார்த்தாலும் 1,40,000 ஓட்டு தாண்டல. இது வந்து அவர் வாழ்க்கையில் அவர் கட்டுற மாரி. அதுலேருந்து ஒரு வாரத்தில் டக்குன்னு போய் டிஎம்கேல சேர்ந்தவர் தான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த படம் எந்திரிக்காது. அன்னைக்கே எந்திரிக்காத படம். நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க போட்ட ஓட்ட படத்துக்கு அட்லீஸ்ட் செகண்டாவது வந்துருக்கணும்ல. அவருக்கும் 2வது வந்த, அதாவது அன்னைக்கு இவர் EVKS இளங்கோவன் 2வது வந்தார். அவர் எந்த வேலையும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. 4,20,000 ஓட்டு. அப்புறம் ஏடிஎம்கேல அப்போ ரவீந்திரநாத் ஜெயிச்சார். அவர் வந்து 4,90,000 5 லட்சம் ஒட்டி வந்தார். 50,000 ஓட்டுக்குள்ள தான் டிஃபரன்ஸ். அப்போ இவருக்கும் இந்த செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 3.4 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ இவர் போட்ட படமெல்லாம் வேஸ்ட்டு. அன்னைக்கு தான் வந்து இவர் மொத்தமே பில்டப்பு, டிடிவி மொத்தமாக வேஸ்ட்டு, மொத்தம் இந்த கான்வாய் வந்து செட்டப்பு அப்படின்னு அன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஒரு ப்ரூவான டைமு. அதே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில 1,40,000 ஓட்டுனா இன்னைக்கு டிடிவிக்கு எனக்கு தெரிஞ்சு 1.10 1.20 டெபாசிட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிடிவிக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, டிடிவிக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? தஞ்சாவூர் எங்க ஊருக்காரரு இல்ல, உங்க ஊர்னாலும் தஞ்சாவூர்லயே நிக்கணும்ல. நீ சரியான ஆம்பளை, நான் பயங்கரமான கெத்து, நாங்க மன்னார்குடியில நாங்க தான் டான் அப்படின்னா நீ அங்க நில்லு. நீ ஆம்பளை, நீ டெல்டால நின்று இருக்கலாமே. டெல்டா மன்னார்குடியிலேயே நீங்க போனதுக்கு அப்புறம் தான் திமுக பெல்ட் ஆச்சு. எப்போ அது திமுக பில்டர்? அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் கோட்டை, அதிமுகவுடைய கோட்டை அது. அந்த அதிமுக கோட்டை எப்போ இந்த குடும்பம் உள்ளே போச்சோ, இவங்க வந்ததுலேருந்து தான் அது அப்படியே திமுகவுடைய பெல்ட்டாக மாற ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இவர்கள் பண்ண அட்ராசிட்டிஸ். அதுக்கு பயந்து தான் இவர் இங்கே வந்து நின்னாரு. சரி, இங்கே வந்தாவது இந்த தொகுதியில் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்கள் தொகுதி. நீ நாடோனி மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஊரை சுற்றி. சட்டப்பேரவை தேர்தலில் திரு தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் இல்ல கடைசியா கோவில்பட்டி அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சார்ல. அதாவது உலகத்திலே ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு பாவத்தை அப்பாவி மக்களை ஏமாத்துற ஒரு ஆளை பார்த்துருப்பீங்களா? டோக்கனை கொடுத்து ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே போலங்க. நீங்க ஆர்கே நகருக்கும் அவர் நகருக்கு போல ஒரு நாள் கூட ஆர்கே நகர் தொகுதி ஒரே ஒரு நாள் போனி விரட்டப்பட்டார். அதோட வந்தவர் தான் ஆர்கே நகர் பக்கம் போல. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா கோவில்பட்டி செலக்டட். கோவில்பட்டி எதுக்கு? இனிமேல் ஆர்கே நகருக்கு நம்ம நிக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு தான் தெரிஞ்சு 234 தொகுதி இருக்கனால இந்த மாதிரியான பேர் வழிகள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு தொகுதி செலக்ட் பண்ண. அதாவது அவர்களது சமூகம் எங்க இருக்குன்னு பாக்குறது, அந்த இடத்துல போய் நின்றோம்னா அந்த சமூகம் வேற வழி இல்லாம நமக்கு ஒரு படத்தை போடுறது எப்படி வேணாலும் மாத்தலாம்னு. எப்படின்னா, ஓபிஎஸ் ஒரு காலத்துல சசிகலாவும் டிடிவியும் சேர்ந்து அம்மாவை கொன்னாங்கன்னு சொல்லி 2 வருஷம் தர்மயுத்தம் தமிழ்நாடையே குழப்பினாரு. அவரும் இவங்களும் கூட்டணி. இதே டிடிவியை கொண்டு போய் டெல்லியில் வச்சு சுகேஷ்னு ஒருத்தரை பணம் கொடுத்ததை வச்சு இடியும் டெல்லி போலீஸும் கூப்பிட்டு வச்சு குமரி திகாரில் வச்சிருந்துச்சு. இப்போ இவங்க 3 பேரும் கூட்டணி. இது எப்படி மக்கள் நம்புவாங்க? அதான் நான் என்ன கம்பேரிசன்னா, 2019 அதாவது டிடிவி மேலே பெரிய பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு வந்து இவர் ஏதோ இவர் தான் வந்து இந்தியாவே காப்பாற்ற போகிற ஒரு நல்லவர் மாதிரி ஒரு ஆக்ட். அன்னைக்கு அவ்வளவு தூரம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட பிஜேபி ஆன்டி இன்கம்பன்சியோட இருந்த ஏடிஎம்கே அன்னைக்கு ஜெயிச்சது. அப்போ நீ அன்னைக்கே வந்து 1,40,000 ஓட்டு வாங்க முடியலன்னா இன்னைக்கு 1,10,000 ஓட்டு வாங்குறது, டெபாசிட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது தெரிஞ்சுதான் முதல் நாளே வந்து அவருக்கு தெரியும்ல. அவர் தான் 30 வருஷமா எலெக்ஷன் பார்த்துருக்காரு.
கான்வாயெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து உள்ள பார்த்த பிறகு தான் அவருக்கு சூழ்நிலை புரிந்த பிறகு அவர் வந்து தொகுதி பக்கமே வரல. அதாவது பிரச்சாரத்துக்கே வரல, டிடிவி பிரச்சாரத்துக்கே வரல. சும்மா ஒரு நாள் வந்ததோட சரி, அப்படியே எஸ்கேப் ஆகி போனவர் தான் வேற ஒரு ஊருக்கு. அவரும் அண்ணாமலை மாதிரி என்ன கேட்டால் நான் வேற ஊருக்கு பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லாமல, அந்த இதில் அவர் கிளம்பிட்டார். இந்த தொகுதி முழுசும் ஏடிஎம்கே தொகுதி. எங்களுடைய கேண்டிடேட் ரொம்ப ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள கேண்டிடேட்டு. இது பிரச்சனை இல்லாத தொகுதி. அதாவது 30 வருடங்களுக்கு முன்னாடி ஜாதி கலவரங்கள் இருந்த பகுதிகள், நீங்கள் தென் பகுதிகள்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை. கடைசியாக 98 நடந்தது. 97 பெரிய குளத்தில் நடந்தது. ஆமாம், 97 98. அதுக்கப்புறம்லாம் முற்றிலுமாக எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் உள்ள பிளேஸ். நீங்கள் தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிசம் எல்லாமே க்ரோத் உள்ள பிளேஸு. ட்ராவல் இண்டஸ்ட்ரி க்ரோத் உள்ள பிளேஸு. எல்லாமே நல்ல சாஃப்ட் அண்ட் க்ரோத் இருக்குது. உசிலம்பட்டியிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இங்கே உசிலம்பட்டியிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கப்போ டக்குன்னு வந்தால் ஒரு பஸ் மறியல், எல்லாம் ரோடு மறியல், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். 20 வருஷமாக எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பஸ் மறியல், ஒரு பஸ்ஸுக்கு கல் எடுத்து அடித்தேன், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாத சாஃப்ட் நேச்சர். இவங்கெல்லாம் சும்மா இன்னும் வந்துட்டு ஜாதிக்கார போச்சு, நான் தான் ஜாதிக்காரன், நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னா, இந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கடைசியாக வல்லரசு, ஒரு ஆண்டித்தேவர், இவங்களோட முடிஞ்சு போச்சு. அந்த ஜாதிக்கான ரெப்ரசன்டேட்டிவ், சமூகத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ், சமூகமும் மாறிக்கிட்டு வருது. இவங்க எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். உங்களுக்கு எங்கெங்கே என்னன்னைக்கு யார்கிட்ட என்ன இருக்கோ அதை பிடுங்கிட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக தான் எல்லாருக்கும் தெரியும். நீ இந்த சமூகத்துக்கும் எதுவும் செய்யலை, நீ இந்த சமூகத்துக்கும் நீ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நீ வாழ்க்கை முழுசும் காட்டிக்கல, நீ அப்பப்போ என்ன கார்டு வேணுமோ அந்த கார்டை ப்ளே பண்ணுவார். அதனால் இது நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு சும்மா நீங்கள் கூட போகிறப்ப 500 பேர் கூட்டு போனால் டிடிவி அப்பயே பண்ணிட்டார். 2018 பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனால் லைட்டு ஒரு 2000 பேர் நிற்க வச்சிருப்பாங்க. 500 ரூபா கொடுத்தா யார் வேணாலும் நிற்க வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை அப்போ டிஎம்கேலாம் பயந்தாங்க. நான் ஒரு துரைமுருகன் ஒரு பேட்டியெல்லாம் பார்த்தேன். பாருங்கள் டிடிவிக்கு பயங்கரமாக கூட்டம் கொடுதுன்னு. அப்போ தான் இப்போ இந்த அண்ணாமலைக்கு போகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவேன், யோ இதை விட 10 மடங்கு படத்தெல்லாம் அப்போயே காட்டார் டிடிவி. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ணாமலைக்கு இப்போ தான் அந்த படம் காட்டுறதே வந்துட்டுருக்கு. இதை விட 10 மடங்கு காட்டினார். ஏன்னா அவருக்கு முழு செட்டப்பும் இருந்தது, முழு பணம் பலம் இருந்தது. அது ஒன்றும் நீங்கள் கிரவுண்டில் எலக்டோரல் பாலிடிக்ஸில் 10% கூட வேலை பார்க்குறாரு. இன்னும் அவர் பார்த்தா ஒரு ஃபியராக தான் பார்க்குறாங்க டிடிவி. என்ன 1-10 1-20 ஓட்டு வாங்கிட்டு டெபாசிட் வாங்கிட்டால் பெரிய விஷயம் டிடிவிங்க. மிஸ்டர் நிர்மல், எனக்கு நீங்கள் சொன்னபோது தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி மக்கள் மறந்திருப்பார்கள், ஆனால் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது நமது கடமை என்று நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தர்ம யுத்தம் தொடங்குறாரு. அப்போது அவர்கள் எடுத்து வைத்த முதல் கோரிக்கை, அம்மாவோட சாவில் மர்மம் இருக்குது, அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்றது தான் முதல் கோரிக்கையாக வச்சாங்க. எந்த அளவுக்கு போச்சுன்னா, தர்மயுத்த சமயத்தில் உங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை கட்டையில் மண்டையில் அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்கன்னெலாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இதை போய் கமிஷன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு இது தி வீக்கில் தான் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் திருமதி லக்ஷ்மி சுப்ரமணியம் பண்ண ஸ்டோரி அது. என்ன ஜெயலலிதாவுக்கு நோயின்னு இந்த கமிஷனரிக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி இட் வாஸ் அன் எக்ஸாஸ்டிவ் ஸ்டோரி. ஏன்னா அப்போது ஒரு பெரிய குழுமம், லிஸ்டட் கம்பெனி, இது மாதிரி ஒன்று ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன். ஸோ அவங்களே வந்து எவ்ரி மைன்யூட் ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் ரெக்கார்டட், மினிட்டட். அப்படி இருக்கும்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அதிமுகவோடு மீண்டும் இணைவதற்கு அவர் வைத்திருந்த ஒரு முக்கியமான நிபந்தனை விசாரணை வேண்டும்னு. இவரெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு தெரியல, கோபம் தான் வருது. இவரோட இந்த சொந்த விருப்பத்துக்காக ஒரு கமிஷன் ஆஃப் இன்கொயரி போட்டு வெட்டியாக ஒரு ஜட்ஜு 6 வருஷம் தெண்ட சம்பளம் வாங்கி உருப்படாத ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து, அதில் தமிழக முதல்வரும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா சாவில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிப்பேன்ட்டு. இன்றைக்கி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய ராதாகிருஷ்ணன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர், 4-5 பேர் மேலாம் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. எதுவும் எடுக்கலை. இப்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக கிட்டத்தட்ட குற்றம் சாட்டியது யாருன்னா திருமதி சசிகலா மற்றும் அவரது உறவினர்களே. தட் இன்க்ளூட்ஸ் டிடிவி தினகரன். இப்போ இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கொஞ்சம் குழாவுறதை பார்க்குறது எனக்குலாம் ஆபாசமாக இருக்குது. அதுவும் இது சாதாரண குற்றச்சாட்டில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்றது ஒரு எளிய குற்றச்சாட்டு கடந்து போயிடலாம். கொலைப்பழி சுமத்துறீங்க. அது அம்மா மேலே. ஒரு தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர், ஒரு ரெவர்டு லீடரை வந்து கொலைப்பழி சுமத்துறீங்க. நீங்கள் எப்படி ஒன்றா சேர்றாங்க? நீங்கள் சொன்னதுனால எனக்கு நினைவு இருக்குது. லாஸ்ட் மினிட்ல அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போது தான் என்று எனக்கு நினைவு. வாசலில் கேம்பெயின் முடிஞ்சோடனே வாசலில் போய் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட்டை வீசி எறிஞ்சிட்டு போனது உங்களுக்கு நினைவு இருக்கா? கம்ப்ளைண்ட்லாம் ஆச்சு எலெக்ஷன் கமிஷனில். அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்து உடன்பிறவா சகோதரர்கள் போல இவர்கள் வலம் வருவதை
அப்படியே நம்பிக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்க இந்த மக்கள் முட்டாள்கள் என்ற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு பொலிட்டிஷியன், இந்த கட்சி இந்த ஊரை சேர்ந்தவர், நீங்கள் இந்த ஊர் ஜனங்களை அவர் 2 பேரும் அவ்வளோ முட்டாள்னு நினைக்கிறாங்களா? ஓப்பனாக கேட்குறேன். அதனால என்னன்னா 2 பேருக்குமே கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவும் இல்லாத நபர். ஏன்னா அந்த டைமில் நடந்த கொந்தளிப்பு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அம்மாவுடைய மரணத்தில் அன்னைக்கு நைட்டு அவர் போய் ஒரு 8 மணிக்கு உட்கார்றாரு அந்த இதில் போய் தர்மயுத்தம்னு. கொதிச்சு போகாத இந்தியாவில் கொதிச்சு போகாத மக்களே கிடையாது. இந்தியா முழுவதும் ஃபிளாஷ் நியூஸ். அன்னைக்கு அப்போல்லாம் தெரியும், ஒரு வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் வீட்டுக்கு வெளியில் சாரசாரியாக மக்கள் போய் அவர் பார்த்துருப்போம். என்னமோ இவர் தான் அம்மா ஹீரோவா பார்த்தாங்க அவர். போட்டு இவர் வந்து ஏதோ காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு பில்டப் எல்லாம் போட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே இவர் வந்து டிடி விட்ட டச்சில் தான். நடுவில் கூட என்ன பார்த்தாருன்னு இங்கேயோ சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அப்பயும் டிடி எப்படி நபர்னா, அவர் என்ன பண்ணாரு, இவர் போய் பார்க்கறத வீடியோ எடுத்துச்சு. அவர் சொன்னார்ல, அவர் பார்த்த ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, மறுக்க சொன்னீங்கன்னா நான் வெளியிடுறேன்னு சொன்னார்ல. கூட போறவங்களையும் வீடியோ எடுத்து வைக்கும் ஒரு பழக்கம் அவரிடம் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் அதை பற்றி பேசலை. அதாவது உன்னை நம்பி ஒரு 11 எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஆமாம், அந்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீ ரூம்குள்ளே போய் நீ யார் மேலே குற்றச்சாட்டி அவங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருந்தேன். நீ என்ன நம்பர்? இதில் என்னன்னா, இவருக்கு இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஐடியாவை கொடுத்தது நம்ம மயிலாப்பூர் ஆடிட்டர். அதாவது என்ன மாதிரி இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்குன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்காக நடந்ததை நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு போய் இவர் தர்ம யுத்தம் நடக்கலைன்னா டிடிவி தான் ஓரளவு அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவசரப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த அம்மாவுடைய தண்டனைகள் உடனே இதுவும் சசிகலாம் உள்ளே போனாங்க. இதில் என்ன பார்க்கணும்னா, இதை நடக்கலை, இவர் ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் இருக்காரு, ஒரு வாரம் இந்த அம்மா உள்ளே போயிடுச்சுன்னா இந்நேரம் இவரே வந்திருக்கலாம், இந்த கட்சியே இல்லாமல் போயிருக்கும். அதாவது இவர் வந்திருந்தாருன்னா, ஓபிஎஸ் திரும்ப வந்திருந்தார், சிஎம் எல்லாம் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு டெல்லிக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு, மயிலாப்பூருக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு, டிடிவிக்கும் அடி பண்ணிச்சிருப்பாரு. யார்கிட்டலாம் வேணுமோ ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஆளை உட்காந்து வச்சு காலில் விழுகிற நபர் தான் ஓபிஎஸ். அவருடைய பர்சனல் அவருடைய வளர்ச்சிக்கு என்ன வேணாலும் செய்வார், அவருடைய குடும்ப வளர்ச்சிக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவரால் எந்த இதையுமே கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. இதான் ஒரு தலைமை பண்பு சரியில்லாத ஒரு நபர். இதெல்லாம் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கான நடந்த ஒரு நிகழ்வாக இயற்கையாகவே இப்போ எடப்பாடியார்னு ஒருத்தரை கொண்டு அவர் தான் இந்த கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னா இந்த கட்சியை கொண்டு போக முடியாது. 7 வருஷத்துல இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்க இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சூப்பராக பேசுறாரு, அப்படி இருக்காரு, இவ்வளோ விஷயம் தெரியுது, ஃபினான்ஷியலாக இவ்வளோ பேசுறாரு. அன்னைக்கு யதார்த்தமான அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ எல்லாம் புரிஞ்சுதான் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திருக்காரு. இந்த கவர்மெண்ட்டை 4 இயர்ஸ் அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது. நான் ஒரு 2017 அவர்கிட்ட எனக்கு பேசுகிற ஒரு டைம் கிடைச்சிது. யார்கிட்ட? இவர் எடப்பாடியார்ட்ட. அப்போ தான் எனக்கு அவர் பற்றின ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரும் வெளியில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நான் போய் பேசின பிறகு, அவரை பார்த்துட்டு வந்த பிறகு, ஏன்னா இவ்வளோ டீப்பாக இருக்கார், எல்லாத்துலேயும் ஆழமான விஷயம், நல்ல புரிதல். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புரியலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சொல்ல இல்லைப்பா இது இப்படி இல்லை, இது இப்படின்னு நம்மளை திருத்தி அனுப்புவார். இந்த மாதிரியான அவரோட ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப டீப்பாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாரையும் அடாப்ட் பண்ணுற ஒரு அதுக்கு மேலே அவருக்கு இந்த கட்சியும் தொண்டர்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட். அதை கரெக்டாக கொண்டு போய் இந்த கட்சி இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு நடந்த விஷயந்தான் இவர் போய் தர்மயுத்தம் நடத்தினதும் சரி, டிடிவி நடந்ததும் சரி, எல்லாமே ஏன்னா தப்பான ஆளுகளெல்லாம் வெளியே போட்டுச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியே போட்டு இதெல்லாம் வச்சு எப்படி இந்த கட்சி எப்படி இருக்கும்? இந்நேரம் சுக்கு நூறாக நுழைஞ்சிருக்கும். இப்போ அண்ணாமலை என்ன திட்டமிட்டு இங்கே வந்தாரோ அந்த திட்டமிட்டதை சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி ஆளுகள் இருந்திருக்கும். அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டணி எங்கே போனால் செல்லுபடியாது. ஏன்னா அந்த காலம் மாதிரி இல்லை, சோஷியல் மீடியா இல்லாத காலங்கள் மாதிரி இல்லை. வைக்க அசிங்கமாக திட்டிட்டு நீ எல்லாம் என்ன தொழில் வேணாலும் செய்யப்போ அப்படின்னு கருணாநிதி பார்த்து திட்டிட்டு அப்புறம் இங்கிட்டு பேசக்கூடிய காலங்கள் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சோஷியல் மீடியா. நீ போய் உட்காந்தது இருக்கு, அம்மா மரணத்துக்கு சந்தேகம் இருக்கு, அம்மா இறந்த தேதியே தப்புன்னு நீ சொன்ன, என்னென்ன நீ பேசின எல்லாம் பேசிட்டு நீ கடைசியில் போய் அதே நாள்லேயே டிடிவிட்டையும் நீ டச்சில் இருந்தேன்னா இதுதான் இந்த நபருடைய குவாலிட்டி. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் தேனியில் போய் கேட்டு பாருங்கள், பெரியவளத்தை கேட்டு பாருங்கள். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், கவுன்சிலர் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு டீம் இருக்கா கேட்டு பாருங்கள். ஓபிஎஸ் தனியாக கவுன்சிலர் எலெக்ஷன் என்ன கூட இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு தனியாக ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல. நீங்கள் போய் ஒருத்தன் சொல்கிறான் மிரட்டி உன்னை நீ போய் நீ நின்னா அதிமுக உடைக்கலான்னு ஒரு கர்நாடகாலேருந்து வந்த ஒரு போலீஸ்காரன் சொல்கிறான்னா உனக்கு அறிவு வேணா? நீ எவ்வளோ தடவை தான் இந்த கெடுக்கிற வேலையை செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு போய் கடைசியில் உனக்கு பலாப்பழத்து சின்னத்தில் நிற்க வச்சிருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடு நிர்மல், எனக்கு இதெல்லாம் ஏன் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சசிகலாவை சாக்கடைன்னு சொன்னார்.
எனக்கு நீங்கள் 1000 திட்டுங்க, சசிகலாவை நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, சொத்து செத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள், குடிசை எறும்போது சாக்கடை தண்ணியை தூக்கி அணைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு சொன்னார். நீங்கள் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ப்ளீஸ். ஏன்னா அவருக்கு என்னன்னா, அவர் தான் எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுறோன்னு ஒரு நினைப்பு. ஆனால் அவர்லாம் வந்து ஏதோ மறைமுகமாக நல்லது செஞ்சு விட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு போய், ஏன்னா அன்னைக்கு தர்மயுத்தம் ஒன்று நடக்கலைன்னா இவர் வெளியேறிக்கவே மாட்டார். இதெல்லாம் சாதாரணமாக நடந்த விஷயங்கள். ஆனால் அதிமுகவுக்கு உண்மையிலே கட்சியை அந்த அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு வாழ வைக்கக்கூடிய வேலையை இந்த 7 வருஷத்துல இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது நீங்க சாதாரணமா மக்கள் பேசுறாங்க, என்ன இது ரெண்டு ஒண்ணா சேர்ந்துட்டு இருக்கு, இது ரெண்டு எப்படி காம்பினேஷன்? எனக்கு அதுதான் இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஜனங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, மறந்துட்டு வாங்க வாங்க அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி நம்புறாங்க? சாதாரணமா கிராமம் வரைக்குமே, ஏன்னா கிராமம் வரைக்கும் அந்த ஓபிஎஸ் உடைய தர்மயுத்தம் பேசப்பட்டுச்சு, அதே மாதிரி டிடிவி நிகழ்வும் பேசப்பட்டுச்சு. இது எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த கமிஷன் எல்லாம் பேசி இப்போ வெளியில பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இதோடைய சந்தேகங்கள் எல்லாருக்கும் நிவர்த்தி ஆயிருக்கு. அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு, இப்போ இந்த டிடிவியும் சசிகலாவும் அந்த குடும்பம் தான் இதை பண்ணிச்சுக்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே கிராமம் வரைக்கும் தெரியுது. எங்கே போனாலும் பெருசாக எவ்வளோதான் நீங்கள் ஜாதி கார்டை தூக்கிட்டு நாங்கள் முக்குளத்தோர் நாங்கள் தேவர் எல்லாம் எங்கேயும் எடுபடாது. சொந்த ஊரில் கவுன்சிலருக்கு நிற்கணும்னு ஜெயிக்க சொல்லுங்கள் ஓபிஎஸ்ஸாக. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். மிஸ்டர் நிர்மல், இங்கே சொன்னதோட நீட்சியாக ஒரு கேள்வி. திரு ரவீந்திரநாத் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களின் மகன் இங்கே எப்படி ஜெயிச்சான்றதெல்லாம் உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும். சிட்டிங் எம்பியோட கான்ஃபிடன்ஸ் இது. நாம் ஏற்கனவே பேசும்போதும் வந்து திரு டிடிவி அவர்கள் அவரது சொந்த ஊரான மன்னார்குடியில் போட்டியிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. திரு டிடிவியும் சொந்த ஊரை விட்டுட்டு கம்யூனிட்டி அதிகம் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு தேனிக்கு வர்றாரு. திரு பன்னீர்செல்வம் அவர் வந்து இப்போ ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, இல்லைங்க எங்கள் சொந்த ஊருங்க, என் பையன் எம்பியாக இருக்கிற ஊர், நான் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லியிருந்தேன்னா டிடிவி நிச்சயமாக வேறு இடங்களுக்கு போயிருப்பார். சிவகங்கை கூட அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இங்கிருந்து தொகுதி மாதிரி ராமநாதபுரம் போனதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட்டட் பை அண்ணாமலை. அதாவது லாஜிக் லாஜிக்ல என்னன்னா, ஒன்னே அவருக்கு ஒரு அண்ணாமலைக்கு பர்சனலா என்னன்னா, எடப்பாடியார் மேல ஒரு பெரிய ஈகோ, கொங்கு சைடு நம்ம வந்து கோலோச்சிடணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னா, அம்மாவின் அடுத்த இடத்தில் உட்கார்ந்ததுலேருந்து அவர் இந்த கட்சி, இந்த தொண்டர்கள் மேலே இந்த கட்சியை எப்படி கொண்டு போகலாம், இந்த தொண்டர்களை எப்படி காப்பாற்றலாம், இந்த கட்சியை எப்படி நம்ம ஒன்று சேர்த்து நம்ம அடுத்து கொண்டு போய் ஆச்சு. இதை தவிர்த்து நான் பார்த்த வரை யார் வேணாலும் அதை டிபேட் பண்ணட்டும், நான் டிபேட் பண்ண தயார். இதை தவிர்த்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு முடிவு கூட எடுக்கல. எல்லாமே பார்ட்டி பெனிஃபிட் அண்ட் பார்ட்டி ஃபார் த கேடர். தட் இன்க்ளூட்ஸ் செவரிங் டைஸ் வித் பிஜேபி. எனிதிங், எல்லாமே அவர் நினைச்சிருந்தால் அவர் சொர்க்கத்தில் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு தேவையானதை கொட்டி கொடுத்துருப்பார்கள். டெல்லி அவரை கூப்பிட்டு பயங்கரமாக தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி, அதான் பார்த்தீங்களா, சரத்துக்கு கட்டி கொடுப்பாரு பிஎம். ஏன்னா இன்னைக்கு சேர்த்துட்டாங்க, அடுத்த நாள் கழட்டி விட்டுருவாங்க, அடுத்த நாள் வாசனை கட்டி போட்டு வாசனை கட்டி. ஸோ இதெல்லாம் தாங்குற வரைக்கும் தாங்குவாங்க, நினைச்சிருந்தா நடந்திருக்கும். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தது காரணம் கட்சி பெனிஃபிட். அது வந்து அண்ணாமலையினால தாங்க முடியல. இப்போ ஒரு நிமிஷம், இப்போது இந்தியா முழுக்க பிஜேபி கூட்டணி வைத்த கட்சிகளை இதே போல மோடி கட்டி பிடிச்சி பல கட்சிகளை காலி பண்ணிட்டாங்க. சின்னங்கன்னு இல்லாமல் என்சிபி, மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கேள்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவும் காலி பண்ணிடுவாங்க பன்னீரோட சேர்த்துன்ற அச்சம் அவருக்கு இருந்திருக்க மாட்டேன். சேர்த்தே சொல்லு. இல்லை, என்னன்னா கூட்டணின்னு ஒன்று எதுக்குன்னா, அந்த கட்சிக்கும் அது உதவியாக இருக்கணும், கூட்டணி இருக்கிற கட்சி ஒரு டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, நமக்கு எதிரியாக இருக்கிற ஒரு கட்சி திமுக, காமன் எனிமி. அந்த காமன் எனிமிக்கு எதிராக நம்ம நின்று ஜெயிக்கணும். இதுதானே ஒரு கூட்டணியோட மோட்டிவ். நம்ம கூட்டணி வந்தோடனே இதை அரிச்சு பிடுங்கி இதை சாப்பிட்டு இதை நின்று இதில் நின்று நம்ம என்ன நத்தையா போகிற இடத்துல அதை அரிச்சு அதை சாப்பிட்டு இருக்கிறதா சாப்பிட்டு நம்ம வளர்றதுக்கு அந்த குணம் என்னைக்கு உனக்கு இருக்குன்றத உறுதி ஆயிடுச்சோ அடுத்த நிமிஷம் அவர் வந்து, நான் என்னுடைய அனுமானம் நான் சொல்றேன், என்னைக்கு வந்து நீ என்னதான் அரிச்சு சாப்பிடணுன்ற முடிவோடு இங்கே இருக்கியோ, ஏன்னா நம்மளுடைய காமன் எனிமையை விட்டுட்டு நீ வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னா இது சரிப்பட்டு வராது. ஏன்னா அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும், இந்த ஊரில் 20 வருஷம் நாள் பிஜேபி வச்சு கொண்டு போய் ஆட்சி செலுத்த முடியாது. இந்த ஊரில் நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் தாமரை கிட்டே வர முடியாது தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சனால தான் ஒரே ஒரு குறுக்கு வழி, ஏடிஎம்கேல இருக்கிற 64 எம்எல்ஏ அள்ளிட்டு போய் வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற எல்லா எம்பி அள்ளிட்டு போய் வச்சுக்கணும், எல்லா நிர்வாகிகள் அள்ளிட்டு போய் வச்சுக்கணும், உன்னை தலைவனாக ஏற்றுக்கணும், அப்புறம் அங்கேருந்து ஏதாவது மிச்சம் மீதி வேறு கட்சியில் இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு வந்து நான் சிஎம் ஆகணும். இதுதான், அதாவது குறுக்கு வழியில் வர்றதுக்கான திட்டம் தான் டே 1லேருந்து. அது எப்பப்போலாம் அதில் ஸ்டாப்பேஜ் வருதோ அப்போ தான் நம்ம வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடும்.
நம்ம வந்து எல்லாரும் போய் திட்டுறது அதை பண்ணுறது, யாரோ பாவம் யாராவது ஒரு பையன் ரிப்போர்ட்டர் வந்து 2 ரூபா பெட்ரோல் எதுக்கு ஏறுனா அவன் மைக்கு பண்ணி அடிக்க போகிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படின்னா, எப்போ உன்னுடைய பிளானில் சின்ன சொதப்படுறதோ, நீ கட்சி வளர்ச்சி, உன் கட்சி தொண்டர்கள் வளர்ச்சி, உன்னுடைய கட்சி வளரணுன்ற எண்ணம் இருந்தால் வேறு வேலைகள் நிறைய செஞ்சுருக்கணும். அது எதையுமே செய்யாமல் நீ எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன பண்ணியிருக்க, நீ இங்கேருந்து இதை பிடுங்கிறது அதை பிடுங்கிறது, இந்த அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்களை பிடுங்கணும், இந்த வேலையை மட்டும்தான் செஞ்சார். இந்த பிளான் எதுக்குன்னா, இந்த இவங்க 2 பேரும் இங்கே போட்டது என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் இவர் அங்கே போட்டு அங்கே வந்து நீங்கள் மறவர் கம்யூனிட்டி இருக்காங்க, நாங்கள் அதை வச்சு எடுக்கணும். இங்கே வந்து டிடிவியை போட்டு டிடிவி வந்து அவர் வச்சு ஜெயிக்கணும். இதை வச்சு நாங்கள் முக்குளத்தோர் ஃபுல்லாக வந்து இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லணும். இதை வச்சு கட்சியை உடைக்கணும். இதை தான் 4 நாளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அவரே சொன்னார்ல ஒரு பேட்டியில், புதிய தலைமுறை இங்க பேட்டி. இவர் ஜெயிச்சிருவாரு, அங்க அவரு ஜெயிச்சிட்டாருன்னா டவுன் சவுத் ஏடிஎம்கே இருக்காது. இதுல இந்த சமூகத்துக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள்ல, அதுவும் முக்குளத்தோர் மக்கள் வந்து அதிமுக கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்கள் 99%. 1% வேற கட்சியில் இருக்கலாம். ஈவன் திமுகவில் இருக்கிற ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னதுன்னா, அதிமுக கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க. இவரை மாதிரி போய் அங்க பிடிங்க இங்க பிடிங்க டிடிவி பின்னாடி எல்லாம் போற அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் ஒருத்தர் கூட மனசே கிடையாது. ஏன்னா இவங்களே எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமில்ல. உங்க வீட்டுக்கு கதவு எப்படி மூடும், எப்படி திறக்கும், யாருக்கு திறக்கும், 1,00,000 பேரை திறந்து 1,00,000 பேருக்கு மூடி 1,00,000 பேர் அழிச்சிட்டு வந்த குடும்பம் அது. ஸோ அதனால இவர்களை பற்றி இவங்கெல்லாம் 30 வருஷம் ஆகி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஓபிஎஸ் 2 வருஷத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, அண்ணாமலை 3 வருஷத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு. இவ்வளோதான் இவங்களுடைய டோட்டலும். இவங்கெல்லாம் ரொம்ப நாள் இதே படத்தை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. இது எக்ஸ்போஸ் ஆக தான் அண்ணாமலைக்கு அந்த ஒரு தீ பிடிச்ச மாதிரி, அப்படியே எதை பார்த்தாலும் இந்த பித்தம் தின்ன எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு எல்லாத்தையும் பார்த்து சண்டை, திட்டுறது, அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் போய் திட்டுறது, சண்டை போடுறது. எதுவுமே எந்திரிக்கலையா, நான் போய் அதிமுகவை திட்டுவோம். அதிமுக திட்டினா 2 நாள் நமக்கு படம் ஓடும், 2 நாள் நம்மளை பற்றி இதில் நியூஸில் வரும். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் நான் இப்போ ஒரு சில பேர் என்ன முடிவு பண்ணோம், 3rd பர்சனாக தூக்கி போட்டுருவோம். இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கத்திட்டு கிடக்கணுமே, இப்போ தீப்பொறி ஆரம்பம் மாதிரி அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு எண்ணம். ஏன்னா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா தெளிவாக இருக்குது கிரவுண்ட். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பயந்தோமோ அதெல்லாம் விட ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட இருக்குது. ஏடிஎம்கேவுடைய வரவேற்பு ஒரு இடத்துல கூட ஆன்டி இன்கம்பன்சி இருங்க. நீங்கள் போனால் மக்கள் நீங்கள் என்னங்க எப்படிங்க, நீங்கள் எல்லாம் எப்படிங்க ஓட்டு கேட்க வரலாம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட கேட்கலங்க. எல்லா இடத்துலையும் வரவேற்பு தான். தானா நான் இப்போ இப்போ தேனியெல்லாம் 2-3 இடத்துக்கு போனோம், லேடிஸ் விசில் அடிக்கிறாங்க. அந்த ஒரு ஆரவாரம். நீங்கள் திமுக வேட்பாளர் பண்ணி போகிற இடத்துல விரட்டுறாங்க எல்லா ஊர்லேயும். அதாவது மதுரை மாவட்டம் வந்து கரூர், இது சென்னைக்குள்ளே விரட்டப்பட்டது எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வரவேற்பு வந்து நாங்கள் எதிர்ப்போம் ஒவ்வொரு நாளும். இன்னொன்று எங்கள் இவர் தலைவருடைய பிரச்சாரம் கேட்காத ஆட்கள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, அப்புறம் நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் இருக்கவங்க, அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, பேரை குறிப்பிட வேண்டாம், இல்லை சொல்லணும்னா சொல்கிறேன், இவர் எரிமலை ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு முக்கிய நபர்கள்லாம் என்கிட்ட சொன்னது, இவ்வளோ டீப்பாக இருக்காரு, இவ்வளோ விஷயம் பேசுகிறாரு, நேஷனல் அரசியலெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சாதாரணமாக சொல்கிறாரு, சரளமாக சொல்கிறாரு, எதை பற்றியும் படிக்கிறது இல்லை, கடன்னு சொல்கிறாரு அவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்லாம். நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசினாங்க. நான் சொன்னேன், இதை தாங்க நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னா ரொம்ப டுவர்ட்ஸ் ஒர்க்கு, டுவர்ட்ஸ் பார்ட்டி, டுவர்ட்ஸ் இது. அதனால அவ்வளோ கோராக வந்து இவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு எடப்பாடி. எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன எக்கனாமிக்கில் பேசினாலும் அவருடைய புரிதலில் அட்டகாசமாக சொல்லுவார். ஃபினான்ஸில் இந்த மாதிரி இங்கே ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ, ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோனா, அது அவருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில், அவருக்கு புரிஞ்ச புரிதலில் அட்டகாசமான தமிழில் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக விளக்கியிருந்தார். அன்றைக்கி நான் கட் பண்ணி போட்டேன். ஏன்னா இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கட் பண்ணி போட்ட போகிறது நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு, ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லாவே. இந்த ஒரு திரு ஓபிஎஸ் அவர்கள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு சின்ன கேள்வியோட நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து சொந்த ஊர்லேயே கம்யூனிட்டிலையுமே செல்வாக்கு இல்லை அப்படின்ட்டு பரவலாக பேசப்படுகிறது. ஏன் வந்து நான் அதை மீண்டும் கேட்குறேன்னா, நீங்களே குறிப்பிட்டீர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தர்மயுத்த காலகட்டத்தில் எவ்வளவு எழுச்சி இருந்தது அப்படின்ட்டு. திரு பன்னீர்செல்வம் அவர்களால் ஏன் வந்து அதிமுகவில் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியல? ஒரு கட்சியை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் தர்ம அதுக்கப்புறம் இது பண்ணார். இந்த பொதுக்குழுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஏன் அவர் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்த சமூகத்தை சேர்ந்த அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட ஏன் அவர் பின்னால் செல்லவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? பர்சனலா ரொம்ப இன்செக்யூர் பர்சன், யாரையும் வளர விடக்கூடாதுன்னு நினைப்பாரு. சொந்த தொகுதியில், அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமா முக்கிய பதவியில், எதிர்கட்சி தலைவர், 2-3 தடவை முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் இருந்திருக்கீங்க. அவருடைய மாவட்டத்தில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். மற்ற எல்லாமே திமுக ஜெயிச்சது. அதை போன நான் 21 சொல்றேன். அதுக்கு முன்னாடியும் எப்பயும் பார்த்தீங்கன்னா இவர் லோக்கல் லீடர்ஷிப் யாரையும் வளர விடவே இல்லை.
யாருக்கும் நல்லதும் செய்யலை, எந்த விஷயத்துலையும் அது இல்லை. நீங்கள் சவுத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவர் நினைத்திருந்தால், இப்போ நீங்கள் கொங்கு சைடாக இருக்கட்டும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், இப்போ நாமக்கல் சைடில் அண்ணன் தங்கமணி அவர்கள், சேலம் சைடில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்சி வளர்ந்துருக்கும். எல்லாரும் அவங்க ஓன இப்போ விழுப்புரத்தில் ஒரு அண்ணன் சிவிசி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர்ஷிப் எடுத்து நம்ம ஏரியா நம்ம கட்சி வளரணும், எல்லா வேலையும் பிச்சு எடுத்து வேலை பண்ணுறோம். வேலுமணி சட்டம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திமுகவோட வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நான் தாங்க அம்மா கிட்ட சொல்லி மேயர் ஆக்கினேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இவர் என்னன்னா இந்த சைட்லேருந்து இவர் காட்டி யாராவது வளர்ந்துருக்காங்க, இவர் காட்டி இவர் எம்எல்ஏ இருக்காங்களா, இல்லை இவர் காட்டி இவர் வந்து மேயராக இருக்காங்களா, யாரையும் வளர்த்தி விட்றதில்ல. அவரும் அவருடைய குடும்பமும் எப்படி டிடிவியும் அவரும் இப்போ அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் யாருக்குமே எதுலேயும் பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்போயுமே மர்மத்திலே வாழ்ந்த மக்கள். அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாரு, இவர் 4 பேரை வளர்த்தி விட்டுருக்காரா, எதுவுமே கிடையாது. சவுத்து ஃபுல்லாக இவர் நினச்சிருந்தால் இந்நேரம் ஒரு 100 பேரையாவது நல்ல ஒரு தலைவர்களை, நல்ல நபர்களை வளர்த்தி விட்டுருக்கலாம். அப்போ தர்மயுத்த சமயத்திலும் சரி, இப்போ இந்த பொதுக்குழு பிரச்சனையிலையும் சரி, அவர்கள் இவர் பின்னால் நின்றுப்பாங்க. ஏன்னா நீ பர்சனலாகவே உனக்கு கேப்பபிலிட்டி இல்லைனாவே உனக்கு அந்த இன்செக்யூர்னஸ் வரும். அவருக்கு பர்சனலாகவே லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி இல்லாத பர்சனை மொய்னு யாரையாவது பிடிச்சி வளரணும். ஒன்று டிடிவி இருந்தப்போ அவரை பிடிச்சி வளர்ந்தது, அதுக்கப்புறம் யாரை பிடிச்சி, அப்புறம் டாக்டர் வெங்கடேஷை பிடிச்சி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தனால அவரால் செல்ஃபாக சர்வை பண்ண முடியல. அதான் பர்சனலாக அவரால் அவரோட நமக்கு மேலே ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு யாரையுமே வளர விடலை. போன 2021 இந்த ஏரியாவில் நிறைய இடத்துல அதிமுக தோத்ததுக்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் உடைய வேலை தான். ஓபிஎஸ் வந்து யாரையும் வளர விடக்கூடாது, யாரையும் இங்கே ஜெயிக்க விடக்கூடாது, இப்படி நினச்சி தான் அவர் வேலை பார்த்தாரு. அது எல்லாருக்கும் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் நிர்மல், இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு அண்ணாமலை தான் வந்து ஒரு போத் டிடிவி அண்ட் திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்னது போலவே திரு டிடிவி அவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை கையாண்ட அனுபவம், அரசியல் இருக்குது. அண்ட் திரு ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 முறை முதல்வர் அண்டு தொடர்ந்து அதிமுகவில் பல ஆண்டு காலம் பயணித்தவர். அண்ணாமலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஹீஸ் அ நோவிஸ் இல்லைங்களா? அண்ணாமலை பொலிட்டிக்கல் நோவிஸ், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சர்வீஸை ரிசைன் பண்ணி நான் 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதற்கு பிறகு 1 வருஷம் வந்து அவர் ஆடு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ இந்த சுய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதற்கு ஆக்ஷன் தான். அதற்கு பிறகு வந்து பிஜேபியில் வந்து கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் பிஜேபி பிரசிடென்ட் ஆகிட்டார். நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவங்க 2 பேரோட அனுபவம் அண்ணாமலைக்கு உறுதியாக கிடையாது. ஏன்னா அவருக்கு அரசியல் நடத்துகிற விவகாரமே நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி இருக்கையில் இவ்வளோ சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எதுக்கு அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? இது அச்சமா, நெருக்கடியா, இல்லை வசதியா? இல்லை அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை ஒன்றுமே தெரியாதுன்னு. அண்ணாமலைக்கு பெரிய முட்டாள் அது தெரியும்ல, அப்புறம் ஏன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? அண்ணாமலை வந்து எப்படி வேணால் மோல்டு பண்ணிக்கலான்னு. ஆனால் அண்ணாமலைகிட்ட இவங்கள்ட்ட இல்லாத விஷயம் ஒன்று அண்ணாமலைகிட்ட என்ன இருக்குன்னா, அவருக்கு சென்டரில் இருக்கிற அவருடைய பொசிஷன், இதை வைத்து எப்படியாவது அதிமுகவை உடைச்சிடணும், எப்படியாவது அண்ணாமலையை நமக்கு தேவையான மாதிரி மோல்டு பண்ணி நம்ம தேவையான அந்த விஷத்தை அங்கே எங்கே விதைக்கணுமோ அந்த விஷத்தை. நிமிஷம் மிஸ்டர் நிர்மல், திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு இதே மாதிரி துண்டாக கிடந்துச்சு கட்சி, கரெக்டுங்களா? ஒன்றா சேர்ந்து அப்புறம் இவால்வ் ஆகி ஜெயலலிதா என்ற தலைமையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அது பயணிச்சுட்டு இருக்கு. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சி சிக்கலாக இருந்தாலும் இது மீண்டும் கட்சியாக எழுந்துருன்ட்டு இவங்க 2 பேரும் ஏன் தெரியல? அண்ணாமலை போன்ற ஒரு நபரோ இல்லை டெல்லியில் அதிகாரம் இருந்துச்சுனாலும் இவ்வளோ பெரிய கட்சியை உடச்சிட முடியுமா? அவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா இதை டைஜஸ்டே பண்ண முடியல. அவர்கள் நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியார் இப்படி செய்வார், இவ்வளவு தூரம் ஆளுமையாக இருப்பார், இவ்வளவு தூரம் இந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்துவார் இப்படின்னு அவங்க ஒரு துளியும் எதிர்பார்க்க. ஜெயலலிதா பிறகு லீடரே கிடையாது, ஈஸி, நம்ம கூட இருந்தவர் தானே அமைச்சரா, நம்ம தெரியும். ஆனா இந்த கட்சியோடைய ஒரு அதுக்கு ஒரு செல்ஃப் ஒரு ஆன்மார்க்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் கேட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்சியை வளர்க்கக்கூடிய லீடரை தேர்ந்தெடுத்து அந்த லீடருக்கான சப்போர்ட், அந்த லீடருக்கான விஷயத்த அந்த கட்சி தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க பாருங்க. அந்த லீடரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்து அவருக்கு பொறுப்பேற்றதுலேருந்து இன்ன வரைக்கும் கட்சிக்காக மட்டும்தான் முடிவெடுத்திருக்காரு தவிர செல்ஃபா ஒரு முடிவு எடுக்கல. செல்ஃபா என்னைக்கு இதுல முடிவெடுத்தாங்களோ அன்னைக்கு இந்த கட்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணான்றது தான் இது நார்மலா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட். அதான் அம்மா வந்து நார்மலா சொன்னாங்களே 100 வருஷம் அவங்க ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நம்ம உள்ள வந்து நான் பார்த்து அவங்களும் நினைச்சுக்கிறாங்க இது வந்து ஜெயலலிதா சென்டர்ட் பார்ட்டி கிடையாது, காடர் பேஸ்டு பார்ட்டி. அதை நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து தொண்டர்களால் சொன்னபோதுதான் அதை புது பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த கட்சியோட எமோஷனை ஃபுல்லா பார்த்துருக்காங்க. இந்த கட்சியோட எமோஷனை தொண்டரோட எமோஷன் இது எப்படி எம்ஜிஆர் விதைச்சான்னு தெரியல. இந்த கட்சியோட எமோஷனை பார்த்து இந்த கட்சியில இப்படித்தான் ஒரு தலைமை இருக்க முடியும். சொன்ன புது பெர்ஸ்பெக்டிவ்ல அது தெரியுது, உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள வந்து நான் பார்த்த பிறகு இந்த எமோஷன்ல இப்படி இருந்தா தான் தொண்டர்கள் ஏத்துப்பாங்க.
அந்த இடத்துல இப்படிதான் முடிவெடுக்க முடியும். இப்போ எடப்பாடி சொல்றாருல ஒவ்வொரு டைமும் தொண்டர்களுக்காக மட்டும்தான் முடிவெடுக்கணும். அது உண்மையாக அம்மா எப்படி உணர்ந்து சொன்னாங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடியார் உணர்ந்து சொல்றோம். அதுல எந்த, அதாவது இதுல நடிக்கிறதுக்கோ இல்லை பேச்சுக்காக சொல்றதுக்கோ இல்லை, உண்மையாக ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆழமா நம்புறேன். மிஸ்டர் நிர்மல், இந்த தேர்தல் முடிந்த பிறகு திரு டிடிவி தினகரன் மற்றும் திரு பன்னீர்செல்வத்தின் எதிர்காலம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். உங்க திரு பன்னீர்செல்வத்துக்கு ஹி ஹஸ் பிளேட் ஆல் இஸ் கார்ட்ஸ் நான் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாரு. இனிமேல் அவருக்கு ஹி டசன்ட் ஹவ் எனி பிளே அப்படின்னு நினைக்கிறேன். டிடிவி தன்னோட நிலை இழந்து போயிட்டார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு காலத்தில் தான் மக்கள் கொண்டாடினார்கள். டிவியில் வந்து அவரோட ப்ரெஸ் மீட்டை பார்த்தாலே எல்லாரும், நானே ரசிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து மோடிஜி இதாகணும்னு சொல்கிறது ஒரு மாதிரி ஆபாசமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் சரி, இது வெற்றி தோல்வி பின்னாடி என்னன்றது பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் அவர்கள் இருவரின் எதிர்காலம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இப்போ ஓபிஎஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே கூடுதலா இந்த 2 பேர்ல யார் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வாய்ப்பு இருக்குன்றதே சேர்த்து சொல்லுங்க. இந்த ஓபிஎஸ் வந்து என்ன ட்ரை பண்ணார்னா, டிஎம்கேல எப்படியாவது கிடைச்சிருச்சுன்னா, அதெல்லாம் சபரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சபரியை போய் ஸ்டேடியம்ல பார்த்து தற்செயலாம் போய் பார்க்கறது தெரியாதா நமக்கு? சபரியை பார்த்துடலாம். இவர் வந்து எப்படியாவது அங்க போய், ஏன்னா இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, நம்ம மட்டும் எப்படியாவது அமைச்சர் ஆகிட்டு ஓடலாம். எப்போயுமே அப்படின்னா அந்த 11 எம்எல்ஏ நம்பி வந்தவங்களை வச்சு உள்ள வச்சு பேசினால்தான் நம்மளால. அப்போ எத்தனை ட்ராக் ஓட்டிட்டு இருப்பாரு. பிஜேபிட்ட மேலே பேசிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு இடத்துல டிஎம்கே கார்டை ஓட்டிட்டு இருப்பாரு. அதே தான் டிடிவியும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இதே தான் அண்ணாமலையும். அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நீ இங்கே முடிக்கிறது, நீ இங்கே முடிக்கிறது, நீ அங்கே ஒரு கார்டு, அங்கே ஒரு கார்டு, மாற்றி எல்லாருமே யாரையும் நம்பாத மக்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இவங்க ஓபிஎஸ் வந்து அவருடைய தரத்தை கீழே கொண்டு போய் குறைச்சிட்டார். டிஎம்கேல அவர் எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இதில் 3வது இடம் வாங்கி டெபாசிட்டை இழந்து அவர் போய் என்னைக்கு அண்ணாமலை காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டாரோ அந்த ஒரு மீட்டிங்கில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே கேவலப்படுத்தி கீழே போயிட்டார். டிடிவிக்கு ஒரே ஒரு விஷயம், அவருக்கு எல்லாமே தெரியும். இதோட அவருடைய பொலிட்டிக்கல், ஏன்னா அவர் போய் என்னைக்கு மோடியை சந்திக்கணும், பிஜேபி கமலாலயத்தில் போய் நின்று, அதாவது இவர் கொண்டு வந்த திரு நயனா நாகேந்திரன் இவங்களை எல்லாம் முன்னாடி இவர் போய் வரிசையில் நின்று பார்த்துட்டு வர அளவுக்கு இவர் இறங்கி போனான்னா, ஒரு லீடருங்க, அசம்பிளி ஃப்ளோர் லீடருங்க நயனா. ஆமாம், இல்லை என்னன்னா, இவர் அந்த அளவுக்கு இறங்கி போற நபர் கிடையாது டிடிவி. இறங்கி போறாருன்னா அவர் சாதிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்படியாவது இந்த ஏடிஎம்கே உடைக்கணும்னு. அது நடக்காது. இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் பழனிசாமியை பழி வாங்க வேண்டும். 100% நடக்காது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், புரிஞ்சிட்ட பிறகு. ஆனால் டிடிவிக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கு. இந்த குடும்பத்துக்கான பல லட்சம் கோடி சொத்துக்கள். அதை காப்பாற்ற இப்படி ஒரு கட்சி வேணும். சும்மா ஒரு கட்சிக்கு குறிப்பாக திவாகரனிடமிருந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளும் போனா அந்த சும்மா போனாலே ஒரு தடவை நான் இந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அடையார் சிக்னல்ல டெம்போல நிற்கிறாரு. இன்னும் அடையார் சிக்னலில் டெம்போவில் நிற்கிறாரு. ஏதோ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறாருன்னு பார்த்தா கடைசியில் போனால் எப்போயுமே டெம்போவில் போகிறாரு. கான்வே போட்டாச்சுல, நம்ம தான் சிஎம் கேண்டிடேட். அந்த மாதிரி இப்போ போனால் கூட 4 பேர் வண்டியில் போகணும்ல. ஏன்னா இவர் வந்து உச்சபட்சத்தில் இருந்த டைமில் 2008 அம்மா கடைசி வரைக்கும் சேர்க்காத ஒரு நபர்னா டிடிவி தான். 2007 ஏன்னா அம்மா நிறைய பேருக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு மன்னிச்சிட்டாங்க. சின்ன சின்ன தவறுகள் எங்கேயோ அதை பண்ணாச்சு இப்போ விட்டுரு அவனு விட்டுருவாங்க. அம்மா அதெல்லாம் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. அதாவது 2008 வரைக்கும் அதிகபட்ச நம்பிக்கை வந்து டிடி மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் அதிகபட்சமாக என்ன ஏமாத்தினான்னு தெரியல. ஆனால் அம்மா வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு ஏமாற்றத்தை இவர் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் அம்மா மறைவுக்கு அப்புறம் அப்போல மறைந்த பிறகு தான் உள்ளே வந்தார். அது வரைக்கும் உள்ளே வரல. அந்த 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 ஒரு வனவாசம் வாங்கல. அப்போ வந்து தனியாக வாழ்ந்து தனியாக இருந்து இவர் வந்து தன்னையே ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தார். சரி, கிடைச்ச பிறகு அவருக்கு தேவையான அந்த பில்டப்பை பண்ணிக்கிட்டார் இந்த குட்டி கட்சியை. சரி, இது சும்மா போக லெட்டர் பேடாக இருக்கும். அப்படியே இப்போ எக்ஸாஸ்ட் ஆகிட்டார். திமுகட்ட முடிஞ்சளவு வாங்கி ஒரு 2 எலெக்ஷன் 2019, 20 எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போட்டு பிரிக்கிறேன் எல்லாம் வந்து திமுக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பெரிய லெவலில் திமுக சப்போர்ட் பண்ணாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் போயிட்டுவாங்க. இந்த தேர்தலோட மிச்சம் மீதி இருக்கிற, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 80% போயிடுவாங்க. சும்மா ஒரு லெட்டர் பேடை ஒரு இது சும்மா சின்ன சின்ன பசங்க யாராவது எங்கேயும் இது இல்லைன்னா அண்ணன் கூட போய் சுற்றிட்டு இருக்கலாம்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி சும்மா வந்து சுற்றிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓபிஎஸ் இதோட வந்து எந்த கட்சியிலையும் இல்லை. மிஞ்சி போனால் பிஜேபியில் சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நம்ம விபி துரைசாமி விபி பாவம் அவர்லாம் நம்ம நல்லா இருந்தவர். உங்கள் கட்சியில் சேர்த்துப்பீங்களா? ஏன், கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா தவறான ஆளுகளை கட்சி தானே வெளியே தூக்கி போட்டுச்சு. இவர்கள்லாம் தேவையில்லையே கட்சி. இவங்கனால தான் இப்போ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிற பண்ணு இந்த மாதிரி பல பேர் இந்த கட்சி தானாக தூக்கி வெளியே போட்டுச்சோ அந்த லிஸ்ட்டில் இவரும் இருப்பார். அது வந்து அது ஏற்றுக்கொள்ள 1% கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மிஸ்டர் நிர்மல், நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை பற்றி பேசினீர்கள். எனக்கு திரு அண்ணாமலை அவர்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி புரியல. என்னென்னா, அண்ணாமலைக்கு தொடக்க காலத்தில் ஆர்டிஃபிஷியல் வளர்ச்சியாக இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு வளர்ச்சி என்றால்
அது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்வது தான். அதுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது, 3 வருஷம் ஆட்சி இருக்குது, வாரிசு அரசியல் இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதை விட்டுட்டு அவர் ஏன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா இப்போதான் ஒரு 6 மாதம் ஆச்சு கூட்டணி முறிஞ்சு. மோடி அவர்கள் விமர்சிக்கவில்லை, நட்டா அவர்கள் விமர்சிக்கவில்லை பிஜேபியை, எம்ஜிஆர் ஜி, ஜெயலலிதா ஜி அப்படின்ட்டு தான் அவங்க பேசிட்டு போகிறாங்க. இவர் தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப ஒரு மோசமாக பேசுகிறாரு, கடும் விமர்சனங்களை தூக்கி வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர் இங்கே வந்து ஒரு வருஷம் இந்த ஆடு மேய்க்கிறாரு மாடு மேய்க்கிறாருன்னு சுற்றிட்டு இருந்தார். அந்த டைமில் மாடுலாம் ஒன்றும் பெருசாக மேய்க்கல. சும்மா போய் அவர் ரஜினிகிட்ட ட்ரை பண்ணார். எப்படியாவது அரசியல்ல அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் சொல்ல பேட்டிலே அவர் சொன்னாரு, ரஜினி நீங்க சந்திச்சிங்களான்னு, நியூஸ் 18 பேட்டி, ஃபர்ஸ்ட் பேட்டி அவரோடது. சந்திச்சிங்களான்னு கேட்டா சந்திச்சேன்னு சொல்ல முடியாது, சந்திக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டில அவர் இப்போ இந்த சன் டிவி படம் ஏதோ ஒன்று நடிச்சிருந்தா அங்கே போய் அண்ணாமலை ரஜினி பார்த்தாருன்றது எனக்கு உறுதியாக தெரியும். ஆமாம், இல்லை அது எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு லெவலில் ஏடிஎம்கேல நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியாவது கிடைக்குமான்னு முயற்சி செய்தோம். அதுவும் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் தான் சரி வேறு வழி இல்லை, புடி சந்தோஷியா அப்படின்னு சொல்லி சந்தோஷியை பிடிச்சி தான் திரும்பவும் இந்த கட்சியில் என்ட்ரி ஆனது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைச்சதுன்னா, அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன் நல்லாவே கிடைச்சது. இப்போ நீங்கள் துணைத்தலைவர் ஆவீங்க, அவரெல்லாம் வரணும்னு நாங்கள்லாம் அவரை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணணும்னு நினச்சதில் நாங்கள்லாம் ஒரு மேஜர் ரோல் அதில் ப்ளே பண்ணோம். அவர் வந்ததுன்னா நீ இத்தனை மாதத்தில் நீ தலைவராகிருவன்ற டைரக்ஷன் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அவர் அதில் தான் அவருடைய பிளானிங்கை ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டார். யாரை ஒழிக்கணும், இவரை தூக்கணும், அவரை மறைக்கணும், இவர் வீடியோ ரிலீஸ் பண்ணணும், இவரை தூக்கணும், இவரை ஒழிக்கணும், யார் ஒழிக்கணும், எந்த கட்சியை எப்படி கட்டமைக்கணும்னு முடிவிட்டார். அவருக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியும், என்னன்னா பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது தெரியும், இந்த கட்சியை வளர்க்க முடியாதுன்னு தெரியும். நிறைய டைம் சொன்னது என்னன்னா, வெறும் ப்ரெஸ் மீட்டில் தான் இந்த கட்சியை ஓடிட்டுருக்கு, வெறும் படத்தில் தான் ஓடிட்டுருக்கு, கையில் ஒன்றுமே கிடையாது இந்த கட்சி. ஏன்னா அரவக்குறிச்சி எலெக்ஷனில் அவர் வேலை பார்த்தப்போ எனக்கு தெரியும், அவர்கிட்ட ஒரு பிஜேபி நபரை கூட கூப்பிட்டு வேலை பார்த்தாருன்னு கேட்க சொல்லுங்க. அரவக்குறிச்சியில் 2021 அவர் நிற்கிறப்ப கிட்டத்தட்ட 10 மாதம் கழிச்சு அந்த கட்சியில் சேர்ந்தப்போ நிற்கிறார். ஒரு பிஜேபி நபரை நம்பி அவர் நின்னாரா சொல்லுங்க? முழுக்க 100% அதிமுகவுடைய நிர்வாகிகளை நம்பி தான் அந்த எலெக்ஷனே நின்னார். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ நாங்கள் பேசுகிறப்பலாம் சொல்லியிருக்கோம், ஒன்றுமே இல்லை கட்சி, அதிமுகலாம் நம்ம ரோட்டில் தான் போவோம்னு பேசியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு எதுவுமே அவருக்கு தெரியும், கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும், எல்லாம் நம்ம மாதிரி தானே பார்த்தவர் தானே. அவருக்கு ஒன்று என்னென்னா, மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரம், அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம வந்து சாஃப்ட் டார்கெட்டாக ஏடிஎம்கே நினைச்சார். எப்படி டெல்லி ஏடிஎம்கே அண்டர்எஸ்டிமேட் பண்ணிச்சோ, எப்படி டெல்லி எடப்பாடியாரை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிச்சோ, அது மாதிரி அவரும் ஏடிஎம்கேயும் இங்கே இருக்கிற தலைவர்களையும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டார். அவர் நினச்சிட்டா நம்மளாம் நினச்சிக்கலாம், நம்ம தூக்கிடலாம், நம்ம இப்போ எத்தனை எம்எல்ஏ வேணால் தூக்கிடலாம், இந்த கட்சி நம்மக்கிட்ட நிற்கும், நான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறேன், நான் தூக்குறேன், இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆணவம் தனக்குள்ளேயே பில்டப் ஆரம்பிச்சு. மரியாதையை வந்து அவர் பயப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டார். கொடுக்கப்பட்ட மரியாதையை எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினச்சிட்டார். அது கிடையாது, அரசியலுங்கிறது வேற. நீ பொறுமையாக கட்சியை வளர்த்திருந்தால் உண்மையிலே இந்த கட்சி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வளர்ந்துருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருடைய கம்ப்ளீட் இந்த ஒரு வருஷமா அவர் போட்ட அனைத்து திட்டங்களும் தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதனால தான் அவர் தேடி பிடிச்சி மிகப்பெரிய ஜாம்பவானான ஓபிஎஸ்ஸையும் அடுத்து மிகப்பெரிய ஒரு இன்னொரு ஜாம்பவானான டிடிவியும் கொண்டு வந்து இவர்களை வைத்து நான் ஒரு முக்குலத்தோர் என் பின்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவரும் ஆயிட்டார். நீ என்ன ஊழல் எதிர்த்தியா இல்லை, வாரம் ஒரு ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் பாப்போமா அப்படின்ட்டு அதோட போனதோட சரி. சோகமாக அவர் பற்றிய ஊழல் பட்டியல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நேத்து வந்துச்சு பார்த்தேன், ஒரு டாக்குமெண்டோட 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள மைத்துனர் பெயரில் சிவகுமார் பெயரில் நிலம் 22 நிலம் வாங்கியிருக்காரு. நான் அங்க ஊர்ல அவர்களது உறவினர்கள், கவுண்டர் சமூக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, உறவினர்களிடம் விசாரித்த போது அவரு இல்ல, நாங்களும் இங்க அவர் வாங்கினது தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ அண்ணாமலைன்னு தெரிஞ்சு போச்சு. உறவினர்கள்லாம் அந்த சமூக மக்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தினார்கள், புதுசா ரீசெண்டா வாங்கியிருக்காரு அப்படின்னு. இல்லை என்னன்னா, அவரை பற்றி ஊழல் பட்டியல்களை வெளியே வந்து கொண்டிருக்கு. இல்ல இது மாதிரி நிறைய சொன்னாரு. நேற்று வந்ததுல நாங்க பார்த்தப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தோம். 2022 வாங்கியிருக்காங்க. இதுல வந்து அவருடைய மைத்துனர் பேரும் செந்தில்னு இன்னொரு நண்பர் பேரும் இருக்கு. இது எல்லாம் 22 நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய செங்கல் சூளை ஆரம்பிக்கணுமா, இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா நீங்க மண்ணு வேணும். கரெக்ட், இதை சொல்லியிருக்காங்க. நானே செங்கச்சூளை ஓனர்ஸரை கூட நேர்காணலாம் பண்ணிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. சவுடு குவாரி உங்களுக்கு தெரியும், இந்த சவுடு மண் தான் அது பேர். சவுடு குவாரி சவுத்துலேயே வந்து மூர்த்திக்கு தெரியாமல் ஒரு டிப்பர்லர் வெளியேறும்.
அமைச்சர் totally மூர்த்தி, agree. இங்க தெரியும். நீங்க பழனி ஒரு திண்டுக்கல் பிடி மண் வரைக்கும் எடுக்க முடியாதுங்க. ஒரு 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 டிப்பர் லாரி வந்து நீங்க மூர்த்திக்கு தெரியாமல் அவருடைய குவாரி தான் 2-3 குவாரி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிராவலும் சரி சவுடும் சரி பெரிய லெவல்ல திமுகவுடைய சப்போர்ட் இல்லாம இது 1 இன்ச்சு கூட அவரால் பண்ணிருக்க முடியாது. I agree. இந்த இதுல நானே சொல்லி குறிப்பிட்டிருப்பேன்னு நினைப்பீங்க. 7 ரூபாயோ 8 ரூபாயா இருந்த செங்கல் விலை இன்னைக்கு 12 ரூபாய் கிட்ட வந்ததுக்கு ஆமா. காரணம் இந்த மண்ணு காஸ்ட். என்னைக்காவது அண்ணாமலை வந்து செங்கல் விலை கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்துக்குன்னு சொல்லியிருக்காரா? மண்ணை பத்தி பேசுனது இல்லையா? கிரஷர் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் எங்கே போனாலும் பிஸ்னஸ் பீப்புளே இவருடைய தனியாக சர்க்கிள் எப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் தனியாக ஒரு சர்க்கிளில் வச்சிருப்பாரு. என்னன்னைக்கு பிஜிஆர் பற்றி பேசினாரு, அதுக்கப்புறம் திரும்ப பேசல. வாரம் ஒரு ஊழல், அப்புறம் அந்த குழந்தைகள் பெட்டகம், அதாவது டெண்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெண்டருக்குள்ள இதான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டார், ஞாபகம் இருக்கா? அதுல நிறைய யாருக்காக ஃபேவர் பண்ணி பண்ணாரு, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசினாரு. இல்ல எல்லா இடத்துலயும் கடைசியா சொல்றேனே, இந்த ஒரு கொடி ஒரு வீட்டு முன்னாடி ஏத்துறதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அதுல வெளியில வந்து எப்பயும், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உதாரா பேசுறதுக்குல சும்மா நம்ம போய் இந்த படத்துல இந்த இவங்க இந்த ஹீரோஸ் போய் பேசுவாங்கல்ல, நல்ல டயலாக் இருக்கும், படிச்சுட்டு போய் கையாட்டி பேசுறதுக்குன்னு பஞ்ச் டயலாக், அதான் ஃபுல் உதாரு. அந்த கொடி பிரச்சனை வந்தோடனே 10,000 கொடி 3 மாதங்களில் நான் ஏற்றுவேன், இதே இடத்துல கொடி நடுவேன்லாம் ஏதோ சொன்னாரு, பெரிய கொடி நடுவேன்லாம் சொன்னாரு. பிப்ரவரி 8ஆம் தேதி 7ஆம் தேதி இதே இடத்தில் யார் அடிபட்டாரோ அவரை வைத்தே கொடியை தோண்டி கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதான். என்ன தேதி முதற்கொண்டு இத்தனாம் தேதி நான் இங்கே இப்ப மழை பெய்யும் பாருங்க, நானும் மறந்துட்டேன், சொன்னாரு ஞாபகம் இருக்கு, அதே இடத்துல கொடி நடுவேனாரு. இப்ப நேத்து கூட ஏதோ ஒரு நான் பார் ஊழலை வெளியிடுவேன் கிளம்பி போயிட்டேன். எல்லாமே உதாரு. நீங்க சும்மா அப்படியே பேசிட்டு அப்படியே அங்கங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அடுத்து கேட்டா நான் என்னங்க செய்யறது, தமிழ்நாட்டு மக்கள் பொலிட்டிக்கலே தெரியலன்ட்டு போயிடுறேன். நான் திருத்தணும்னு நினைச்சு ஒரு ட்ரங்க் பெட்டியோட கஷ்டப்பட்டு திருத்தணும்னு நினைச்சு வந்தேங்க, கடைசியில் பார்த்தா மக்கள் திருந்தலேன்ட்டு கிளம்பி போயிடுறது. இது மாதிரி பொய் உதாரு. இன்னொன்று ரொம்ப கூர்க்கு புத்தி, நீ எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரே வழி, நம்ம அதிமுகவை அழிச்சிடணும். நடக்காதுன்றது இன்னும் புரியல, டெல்லி புரிஞ்சிட்டு, வெளியில இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது அதிமுகன்றது எவ்வளவு பெரிய கட்டமைப்புள்ள கட்சி, தொண்டர்களுடைய எமோஷன் என்ன, இது நீங்க நினைக்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் அப்படியே டக்குன்னு தூக்கி போட்டு டக்குன்னு மாத்திட்டு ஷிண்டே போட்டாலும் அதே பட்டதான், இவரை போட்டாலும் தாக்கரே போட்டாலும் அதே பட்டதான்லாம் கிடையாது. இது வேற மாதிரியான எமோஷன். இந்த கட்சியில நீங்க தொட்டவர் யாரும் உருப்பட்டதே. நான் ஹிஸ்டரியும் பார்த்தேன், இது நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க ஆரம்ப இருப்புலன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, யார் எவ்வளோ பேர் இந்த கட்சியை நான் கைப்பற்றணும், சின்னத்தை முடக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்ன யாரும் உருப்பட்டதே கிடையாது. இது கடைசியாக அண்ணாமலை சொல்லியிருக்கு. ஸோ எப்படியா என்ன நடக்க போகுன்னு தெரியும். ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஒரு நபராக நீ என்ன பர்பஸ்க்காக வந்தியோ அந்த பர்பஸை நீ செய்யலை. நீ கண்டிப்பாக இன்னும் 1 இயர்ல இப்போ ஊழல் ஃபஸ்ட்டு இடம் வந்துருச்சு, 45-50 கோடி இருக்கும் அதோடைய அந்த அசட்டோடைய இது மாதிரி பல அசட் வெளியே வரலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு, ஏன்னா இதுக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு, யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இனி அது மாதிரியான எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இவர் நிறைய பணம் வாங்குறார், நிறைய இடத்துல வாங்குறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பணம் என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்படிதான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுன்னா ஒரு ஆடு மாடு வித்துலாம் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். நாங்களும் ஆடு மாடுலாம் வச்சு மேய்ச்சி பார்த்துருக்கோம், 1 கிலோ கறிக்கு தராது, அதனால ரொம்ப கஷ்டம். அவர் ஆடு மாடு வித்து 45 கோடி வாங்கினா பெரிய விஷயம் தான். மிஸ்டர் நிர்மல், இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக ஆங்கில நாளேடு ஹிந்துவுக்கு அளித்திருந்த ஒரு பேட்டியில் ஒரு தேரி சொல்லியிருந்தா, நானும் ரெட்பிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவர் என்ன மாதிரி ஒரு தேரியை மூட்டு பண்ணுறாருன்னா, பிராந்திய கட்சிகள் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது அந்த மாநிலங்களுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தையும் அவர் சொல்றாரு. இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு கர்நாடகத்தின் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் வெளிப்படையாக பேசிய போது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்து அதை அறிக்கை வெளியிட்டார். அதே போல் இந்த மேகதாது அணை நமக்கு எவ்வளோ பிரச்சனைன்றது தெரியும். ஸோ இதை வெளிப்படையாக எதிர்க்கிறது. ஆனால் கர்நாடக காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சார சமயத்திலே மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்பதை ஒரு வாக்குறுதியாக வைத்திருந்தார்கள். இப்போது திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது தமிழகத்தின் நலனை காக்கிறேன்னு சொல்கிற பிரதமர் மேகதாது அணை கட்ட விடாமல் தடுக்கிறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு புதிய தேரியாக இருந்துச்சு, ரொம்ப லாஜிக்கலாகவும் கரெக்டுங்களா? இப்போ நீங்களே அதிமுகவே காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாய் திறக்க முடியாது, சரியா இருக்காது. அதே போல் பிஜேபி கூட இருந்தீங்கன்னா பெருசாக எதுவும் கண்டிக்க முடியாது. ஸோ அவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் ஏரியா, நாங்கள் இங்கே 39 சீட்டு இருக்கல, 39 நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம், எங்களுக்கு என்ன வேணுன்றது பார்லிமெண்ட்டில் போய் நாங்கள் பேசிக்கிறோம். அதை எதுக்கு காங்கிரஸ் கூடயோ பிஜேபி கூடயோ வேற யார் கூட கூட்டணி வச்சு தான் நாங்கள் இது பண்ணணும், கூட்டணி வச்சா எங்களுக்கு சங்கடம் நெருக்கடி. ஆனால் நாங்கள் தனியாக ஜெயிச்சிட்டோம்னா அழுத்தம் கொடுக்க முடியும்,
எங்களோட நலனுக்காக உரிமையோட கேட்க முடியும், யார் கூட சமரசம் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு திரு பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிக் விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே பல பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரதமர் வேட்பாளர் இருக்காங்களா, அது ஏதோ சொல்லி குழப்பது. இப்போ வரைக்குமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்கு நீங்க திராவிட மாடல்ங்கிறீங்க, இப்போ நீங்க எதுக்கு ஒன்றிய அரசுங்கிறீங்க, ஒருபடியான விளக்கம் ஸ்டாலின் இது வரைக்கும் கொடுக்க முடியல. ரொம்ப தெளிவா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நாங்க வந்து ஜெயிச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயத்தை நாங்க போய் செய்வோம். எந்த கட்சியில நேஷனல் பார்ட்டி கூட கூட்டணி வச்சுட்டு அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்போ கூட்டணின்னு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குல்ல, சொல்றேன். இப்ப நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தீங்கன்னா கண்டிக்க முடியுமா, சித்தராமையாவை கண்டிக்க முடியுமா? சங்கடம். கூட்டணியில இருக்கிறப்ப நம்ம அவங்க சொல்றதை செஞ்சாகணும், இல்ல அதுக்கான ஒரு இது இருக்கும். அது இல்லைன்னா அது பெரிய சர்ச்சையாகும். இல்ல இந்த கூட்டணியில தான் அவங்க ஒத்துக்கலையா, இவங்க பண்ணலையா, இது பிளவா இதுவான்னு இருக்கும். ஸோ அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்றதுக்காகவே நிறைய விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும். தெளிவான ஒரு பார்வை, இதை தான் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு சொன்ன விஷயங்கள் ரொம்ப தெளிவான விஷயங்க. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சொன்னதில்லை, இவ்வளவு சிம்பிளா விளக்குனதில்லை. ரொம்ப தெளிவான பார்வை நேஷனல் லெவல்ல. இதை தான் வந்து கூட்டாட்சின்னு பல வருஷமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு நிமிஷத்துல எங்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு தேவையில்லாத இடத்துல நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். தமிழக உரிமை, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், தமிழக மக்கள், தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல குரல் கொடுப்போம். நீட்டு எங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு வெளியே வா. எங்க மேகதாது எங்களுக்கு எதிரியா நாங்கள் நின்று அடிப்போம். இது எங்களுக்கு தேவையா, நல்லதா படுதா இறங்கி சப்போர்ட் பண்ணுவோம். எப்பயுமே தமிழ் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு இன்னைக்கு வந்து நிறைய பேர் தமிழ் தேசிய கட்சி இதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் தேவை. எப்பயுமே தமிழக மக்களுக்கு தமிழருடைய உரிமைகளுக்கு அதிகமாக குரல் கொடுத்து பாடுபடுறது அம்மா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து. என்னைக்கும் வந்து எல்டிடிக்கு அவ்வளோ பெரிய உரிமை யார் கொடுத்தாங்க? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர்த்து வேற யாராவது அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்க முடியுமா? இல்லைங்க. இறங்கி நீ என்னாலும் பார்த்துக்கோ, இடம் கொடுத்தார், தங்க வீடு எல்லாம் கொடுத்தார். சொந்த பணம் 2 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய் சொந்த பணம். அதாவது கடைசி வரைக்கும் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து அவர் வாழ்க்கையில ஒரு சோகமான நாள்னா எம்ஜிஆருடைய மறைவு நாள் தான், புரட்சி தலைவர் மறைஞ்ச நாள் தான். அவருடைய நம்பிக்கை எல்லாம் உடஞ்சுதுன்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு பிரபாகரன் அவர் வந்து யாரையுமே நம்பினது. இன்னைக்கு சொல்றாங்க சும்மா வைக்க நம்ம சீமா நிகமானலாம் எல்லாம் பில்டப் கொடுக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையாக தமிழ் மக்களுக்கும் தமிழக உரிமைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தமிழக மக்களுக்கும் காலம் முழுசும் பாடுபட்ட கட்சி அதிமுக தான். ரொம்ப சிம்பிளா அதை வந்து ஒரு தமிழரா, ஒரு விவசாயியா, அவருடைய புரிதல்ல அழகா அதை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு தலைவரை என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு வரி இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கட்சியாக நாங்கள் உரிமையை மீட் பண்ணுறதை ரொம்ப சிம்பிளாக தெளிவாக கொடுத்துட்டாரு. நிறைய பேர் நேஷனல் லெவலில், நான் இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் நிறைய பதிவு பண்ணிட்டேன். அதை நிறைய பேர் நேஷனல் லெவலில் நேஷனல் பத்திரிகையில் நாங்கள் நிறைய பார்த்தோம். அதை நிறைய பேர் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இன்னொரு 1 இயர் கழிச்சு இந்த மாநில கட்சிகள்லாம் இதை தான் பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். எனக்கு இது நல்லா இருக்கு நிர்மல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இருக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே, அதிமுக, தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் ஆர் ஈவன் ராஷ்ட்ரிய சமிதி, திரிணாமுல் காங்கிரஸ், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றத்தில் செயல்பட்டா எப்படி இருக்கும்? அதுதான் கூட்டாட்சி. யோசிச்சு பாருங்க, அதுதான் கூட்டாட்சி. எல்லாம் சேர்ந்தாதான் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ எங்களுக்கு மாநிலங்களுக்கு குறைச்சு பணம் தர்ற, நீ இதை பண்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி இவர்கள் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி செயல்பட்டாங்கனாலே அந்தந்த மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்க. கண்டிப்பா இதான் ரொம்ப சிம்பிளா சொல்லி இது வரைக்கும் இப்படி ஒரு விளக்கத்தை இந்த கேள்வி வந்து சமூகத்தில் நிறைய பல வருஷமா இருக்கு. இப்ப நீங்க நவீன் பட்நாயக் என்ன செய்ய போறாரு, மம்தா யாரை சப்போர்ட் பண்ண போறாரு, நீங்க ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்க நேஷனல் பார்ட்டி கூட வந்தா உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லையா, நீங்க பிரதமர் வேட்பாளர் இல்லையா, இப்படி பேசுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி இதுதாங்க அரசியல், இதுதான் நல்லது, இதுதான் மக்களுக்கு தேவை, இதுதான் மாநில தேவை. சென்ட்ரல்ங்கிறது ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பட் எல்லாமே கீழே மாநிலங்கள் தானே. நீங்க மேல இருந்து ஒரு ஆபீஸ், அது சென்ட்ரல் கவர்னிங் ஆபீஸ், கோஆர்டினேட்டர். நீங்க எப்படி நேஷனல் லெவல்ல உட்காந்து எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு நெட்வொர்க், அது அந்த நெட்வொர்க் நேஷனல் லெவல்ல இது எல்லாமே பிரிட்ஜ் பண்ற ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கு கீழே மாநிலங்கள் இருக்கிற மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் என்ன செய்யணும், அந்தந்த மாநிலங்கள் அதை முடிவு செய்யிருக்கட்டும். நீங்க எல்லாம் கொண்டு போய் வச்சீங்கன்னா நீ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீ கர்நாடகாவையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், தமிழ்நாட்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கிட்ட கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சிதராமையா பேச முடியுமா? அப்படித்தானே. நீங்க காஷ்மீருக்கும் பேலன்ஸ் பண்ணணும்,
ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணாமல் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான மாதிரி நேஷனல் சென்ட்ரிக்காக பட் பாலிசி வைஸ் நீ ஏதாவது இப்போ நீட் மாதிரியான விஷயங்கள், இது நிறைய விஷயங்களில் வந்து பாலிசி மாதிரியான விஷயங்களில் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து கொடுத்தால் முடிவு, இல்லைன்னா தூக்கி போடு. நீ மெஜாரிட்டியாக நீ ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் அடித்து துவைச்சிட்டு இருக்கிறத விட அருமையான விஷயம் இது. கண்டிப்பாக இது இன்னும் பெரிய லெவலில் போய் சேரும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் எடப்பாடியார் சொன்னது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ஐடி விங் நிர்வாகி, அதனால் ஐடி விங் சார்ந்த கேள்விகளை கேட்காமல் இந்த நேர்காணலில் முடித்தா அது நிறைவடையாது. அதனால் நான் கேட்குறேன். இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நல்ல இப்போ தீவிரமான செயல்பாடுகளில் களத்தில் இறங்கி இருக்கிறது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் மட்டும் இந்த அப்யூசிவ் பேட்டர்னில் இருக்கிறாங்க அப்படின்றது இது பலருக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு தளம், நீ உன் கருத்தை சொல்லு, நான் என் கருத்தை சொல்கிறேன், இதுதானே. ஆனால் இவர்கள் ஏன் ஒய் ஆர் தி கெட்டிங் அப்யூசிவ் லைக் தி பிஜேபி கைஸ்? இல்லை, இந்த டிஎம்கே ஏன் இப்படி பண்ணுறாங்க? இந்த எலெக்ஷனில் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்லை, அவங்க தலைமையிலே அப்படி தான் இருக்கு. உதயநிதி என்ன பேசுனா பார்த்தீங்களா? ஐயோ வேண்டாம், விட்டுருங்க. உதயநிதி அளவுக்கு ஒரு அருவருப்பு மேலே பேசுறது எப்படி இவங்கெல்லாம் இப்படி வளர்ந்து நிற்கிறாங்கன்னே தெரியல. அதாவது ஒரு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட அடுத்து நீ உன்னை வந்து துணை முதல்வருங்க சொல்கிறாங்க, அடுத்த அவர் தான் அந்த லெவலில் சொல்கிறப்ப நீயே வந்து ஒரு பெண்களை பற்றியும் இதை பற்றியும் கொச்சையாக ஆபாசமாக பேசுகிற அளவுக்குன்னா நீங்கள் எம்எம் அப்துல்லா எடுத்துக்கோங்க, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே இது காமன் லாங்குவேஜ் டிஎம்கேல. அதாவது என்னன்னா ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்றது இது அப்ப இருந்தே இருக்கு. இப்ப கருணாநிதி காலத்துல என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி வந்தப்ப வேண்டாம் இது எல்லாமே பர்சனல் அட்டாக் பண்ணிட்டா அவங்கள சைலண்ட் பண்ணிடலாம். அவங்கள நீங்க பர்சனல் அட்டாக் பண்ணணும், கொச்சையா பண்ணணும், பெண்கள்னா அசிங்கமா பேசிட்டாங்கன்னா நீ என்ன கேள்வியே கேட்க கூடாது, அன்னைக்கு கூட நீ ஆஃப் ஆயிடுவேன்னு. ஸோ இதை நிறைய டைம் இது பண்ணி பார்த்தோம். அப்போல்லாம் நிறைய கேசஸ் நாங்களே கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்து பார்த்தோம். பட் இது ஒரு கல்ச்சராகவே இருக்கு, டிஎம்கே பேசிக் கல்ச்சர். இதுல ஒரு 2 பேர் தான் பண்றாங்க, மீதி பேர் நல்லா இருக்காங்களா சொல்லவே முடியாது, எல்லாரும் பண்றான். இல்ல பண்ணலன்னா தலைமையை பண்ண சொல்லுங்க. அப்படி ஒரு கட்சி அது. நீங்க தலைமையன்னா என்ன நீங்க பாத்துட்டு இருக்க, சங்கர் அப்படி போட்டு இருக்காரு, போய் அசிங்கமா போடுன்றது. இப்படிதான் இன்னும் அந்த பொண்ணு ஒன்று போட்டுட்டு இருக்கு, அந்த பொண்ணு நீ அசிங்கமா போடுங்கிறது, அசிங்கமா போட்டோ போடுங்கிறது. இப்படிதானே உதயநிதி வந்து அம்மா பத்தி ஒரு போட்டோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா? எவ்வளவு கேவலமான உன் புத்தி. I remember. இது ஒரு அளவுக்கு உன்னுடைய கொடூரம் என்ன? நீ கடைசியில வந்து நீ வந்து ஒரு ஃபிக்சிங் என்ன பண்ற? நீ விமன்ஸ்னா நீங்க அவங்களுக்கு பர்சனல் இதுல கமாடிட்டி பண்றது, விமன்னா பொருள், அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆமா, அது வந்து அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கல்ச்சர், அது மாத்தவே முடியாது. அது மக்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு ஏடிஎம்கே காரங்க இருக்காங்க, ஒரு டிஎம்கே காரங்க இருக்காங்க, நீங்க போனீங்கன்னா மக்கள் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே காரங்க போவோம், டிஎம்கே காரங்க யாராவது விருப்பப்பட்டு போயிருக்காங்களா? ஐயோ காவாலி பயிலுக போகணும். இது உண்மை. ஏன்னா போனா நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல பிரச்சனை கிடையாது, எல்லாரையும் புடுங்கணும்னு நினைக்கிற ஒரு மக்கள் எங்கேயுமே டிஎம்கே காரங்கள்ட்ட பொதுவாக மக்கள் ஒரு பெரிய வெறுப்புல தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே காரங்கிட்ட நார்மலாக உரிமையோட போய் சண்டை போடுவாங்க, எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு. இதான் ஒரு கல்ச்சர் ஆஃப் பார்ட்டி கல்ச்சர் ஆஃப் டிஃபரன்ஸு. அதை திருத்தவே முடியாது. அது அப்படி இருக்கிறதுக்கு அது அழிஞ்சு போகிற கேஸ் தான், அது சீக்கிரம் முடிஞ்சு போகிற கேஸ் தான். ரொம்ப நன்றி மிஸ்டர் நிர்மல். ரொம்ப டீட்டெயிலாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்னும் வந்து தேனி தொகுதி மற்றும் இவங்க திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு டிடிவி ஆகட்டும், இவங்களை பற்றி ஒரு நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க. ஒரு புதிய பர்ஸ்பெக்டிவ் கிடைத்திருக்கிறது. அண்ட் நீங்கள் பேசியதை வைத்து தேனி தொகுதியில் என்ன நிலவரம் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். நான் அதை பற்றி மட்டும் கேட்க போதில் புரிஞ்சுக்கிட்டேன், நேர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இந்த பிரச்சார நேரத்திலும் கூட எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.